ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நிஷா வந்து ஒரு ஹாய் சொல்லு. ஹாய். நிஷா வந்து இன்னைக்கு ஒரு 100 பேருக்கு வந்து நீர்மோர் கொடுக்க போறா. அது எப்படி ரெடி பண்றா, ப்ரிப்பேர் பண்றா அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். மேக்கிங் வீடியோ. தாத்தா பாட்டிங்களுக்கெல்லாம் 100 பேருக்கு நீர்மோர் வந்து செஞ்சு சூப்பராக கொண்டு போய் கொடுத்துடலாம். ஓகே, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை யாராவது புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் இதே மெத்தடில் நீர்மோர் செஞ்சீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இந்த வெயில் காலத்துக்கு நிறையா வயசான தாத்தா படிங்களும் நீங்களுக்கு செஞ்சு கொண்டு போய் கொடுங்க. ஓகேயா? தியா ஹாய் சொன்னியம்மா. தியாவும் தான் கொடுக்க வர்றேன். ஓகே நிஷா ரெடியா? எல்லாமே ப்ராப்பராக ரெடி பண்ணியிருக்கேன். இன்றைக்கி 100 பேரில் வந்து க்ளவுஸை மாட்டிக்க. வெரி குட். அதில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்ததுனால ப்ராப்பராக செய்யணும் அப்படிங்கிறது. இது 100 பேரில் இதில் ஒரு 100 கப்பு தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இது இல்லாமல் தனியாக ஒரு 100 கப்பு வாங்கி 200 கப்பு வாங்கி வச்சுருக்கேன். ஏன்னா திடீர்னு 10ஆம் பேருச்சுன்னா சிக்கலாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா தியா பசங்கள்லாம் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. அதான் கோ 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 லீவ் உள்ள சண்டை கிளம்பிருச்சு கோ 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 கோன்னு. சரி தியா அம்மா எதுக்குன்னு கேட்டீங்களா? தியா இது இங்கே பாரு, அம்மா எதுக்கு வாங்கி வச்சுருக்குன்னு. எதுக்கு? கையில் போடுறது. அப்பா 5 கையை உள்ள நுழைக்கலாம் போது. வாடா வந்து உட்கார்றா வாடா. உனக்கு அது என்ன விளையாடி சாமானா? அது அது என்ன விளையாட சாமானான்னு கேட்குறேன். தேவையா? என்ன தேவை? ஹாய் சொல்லு எல்லாருக்கும். நீ ஹாய் சொல்லு. நீ பவுடர் அடிச்சுட்டு போ, பொட்டு வச்சுக்கிட்டு துணூறு பூசிட்டு வா. சந்தனத்தை வச்சுக்கிட்டு வரதா இருந்தா ஓடு. பவுடர் அடிச்சுட்டு சந்தனத்தை வச்சுக்கிட்டு துணூறு பூசிட்டு வா. தாரும் அம்மா தாரும் இரு. இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு தரோம். போட்டாச்சு, சூப்பர். இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன நிஷா ப்ரிப்பேர் பண்ண போகிறேன்? ஃபஸ்ட்டு தண்ணி இருக்கு. ஒரு வாளியில் தண்ணி ஊற்றிருக்கோம். அடுத்தது பசுந்தயிர். நவரு பார்ப்பங்கிட்டு வா, மூஞ்சில் தெரியும். வீட்டில் வாங்கினது. அடுத்தது கருவேப்பிலை. எல்லாமே நீட்டாக கழுவி சுத்தமாக தான் வச்சிருக்கு. இது கொத்தமல்லி. கருவேப்பிலை, கொத்தமல்லி. நெக்ஸ்ட்டு புதினா. இஞ்சி. ஓ ஜிஞ்சர்னு சொல்லணுமா? சரி, ஜிஞ்சர். தியா உனக்கு நீர்மோர் பிடிக்குமா? லெமன் ஒரு 7 பழம். இதில் ஏதாவது மாற்றங்கள் செய்யணும் அப்படின்னா கமாண்டில் சொல்லுங்கள். அடுத்த தடவை நம்ம கொடுக்கையில் சரி செஞ்சுக்குவோம். பச்சை மிளகாய் 20 பச்சை மிளகாய் நான் குட்டி குட்டியாக கட் பண்ண போடல. ஏன்னா அவங்க குடிக்கையில வாயில போயிடும், கடிச்சிருவாங்க. இது முழுசா இருந்தா கூட எடுத்து தூர போட்டுட்டு இது பண்ணுவாங்க. இது கூட அந்த லெமன் தோல் அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்குங்கிறதுக்காக. வேற அடுத்தது சால்ட், உப்பு. வெரி குட், கண்டுபிடிச்சிட்டால. எங்க பாரு, இங்கிலீஷ்ல சால்ட்டா, தமிழ்ல உப்பா. ஒரு 10 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். ஒரு டம்ளர் எடுத்துட்டு வா பாப்பா, குடிச்சு பாரு உப்பெல்லாம் இருக்கான்னு. வேணாம் டம்ளர் வேணாம். அந்த கப்பு ஏன் கப்பை வேஸ்ட் பண்ணது? வேணாம், நீ டம்ளர் எடுத்துக்கிட்டோம். இது வேற போடட்டும்டா. போட்டானா அந்த டேஸ்ட் வரும். குடிச்சு பார்த்து போட்டுக்க நீ சார். கலக்கி விடுமா அது நல்லா. தயிரெல்லாம் நல்லா கரையணும். இதே வந்து நான் நிஷாக்கிட்ட சொன்னேன், ஒரு மிக்சியில் ஒரு அடி அடிச்சுட்டு அதுக்கப்புறமா தயிரை போட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அட்டகாசமாக வந்துருச்சு. ஐஸ் கட்டி எடுத்துட்டு விளையாடி எடுத்துட்டு வா. கீழே போட்டுறாமல் எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வந்து வெளியிலையாவது வை. அப்படியே ஐஸ் கட்டி இதாகும், மெல்ட் ஆகும். தயிர் இன்னும் நல்லா கரையணும். எல்லாம் கட்டியாக கிடக்கு. எல்லாம் இங்கே பாருங்க, கட்டியாக கிடக்கு தயிர். அப்படியே வச்சிரு பாப்பா, தொடக்கூடாது. கையெல்லாம் கையெல்லாம் வைக்கக்கூடாது. இங்கிட்டு வா. ஓகே, கப்பு எடுத்துகிட்டு வந்திருக்கா பாரு. குடிச்சு பாரு. போய் டம்ளர் எடுத்துட்டு வா. கப்பு ஊத்துறதுக்கு டம்ளர் எடுத்துட்டு வா. இன்னும் நல்லா கலக்கி விடணும். அப்பதான் வந்து உப்பு அடியில் இருக்கும். வந்து
ஐஸ் கியூப் போட்டோம்னா உப்பு வந்து கரையாது. அதனால தான் ஃபர்ஸ்ட் உப்பு போட்டு நல்லா கரைச்சிட்டு அப்புறம். ஆனால் ஐஸ் கட்டி போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் உப்பு இதாகும். உப்பு கம்மியாக இருந்தால் கூட குடிச்சிருவாங்க. குடிச்சு பாரு நிஷா நீ, உப்பு இருக்கா இல்லையான்னு. அப்புறம் பிள்ளைங்களுக்கு கொடு. கொடு. நீ கொஞ்சம் குடிச்சிட்டு அண்ணனுக்கு கொஞ்சம் கொடு பாப்பா. அண்ணனுக்கு கொஞ்சம் கொடு. இரு அம்மா உப்பெல்லாம் போடட்டும். என்னடா ரொம்ப காரமாக இருக்காடா? இல்லை இல்லை. ஓகே, இதெல்லாம் தாத்தா பாட்டிங்களுக்கு எப்படா கொடுப்பீங்கன்னா அது அடுத்த வீடியோ வரும், பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உப்பு ஜாடியில் உள்ளதப்பயே கொடுத்துருவியா? உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்க. உப்பு பார்த்துக்க. ஐஸ் கட்டி போட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு தேவைப்படும் தானே? தேவைப்படாதா? நிஷா எனக்கு இந்த கப்பு, இந்த ஊத்துற கப்பு வாங்கி தரேன் இருக்கேன். அன்னைக்கு பார்ப்போம் எப்படி இருக்கு. பிள்ளைங்களுக்கு ஆளு கொஞ்சம் கொஞ்சம் கொடு. சரி ஓகே, சூப்பரா இந்த லெமனோட ஃப்ளேவர்லாம் சூப்பரா. ஐஸ் கட்டி இறக்கி விடு. ஐஸ் கட்டியை இறக்குறதுக்கு முன்னாடி அது கொஞ்சம் வெளியில தண்ணியில் வச்சுட்டேன். சரி, தண்ணியில் வச்சுட்டு வா. இறக்கு நிஷா, ஐஸ் கட்டி இறக்கு. 2 பேரும் அப்படியே கை கட்டிக்கிட்டு ரெடியாக நின்றுக்கிட்டு இருக்குங்க. எப்படா அந்த ஐஸ் கட்டி போடுறதுக்கு அப்புறமா குடிக்கலான்னு. அந்த போட்டாடா. எதுக்காக கொஞ்சம் பெரிய ஐஸ் கட்டி அப்படின்னா, நம்ம இங்கேருந்து எடுத்துக்கிட்டு போகிறதுக்கு ஒரு 6 கிலோமீட்டர் தாண்டி போகணும். 5-6 கிலோமீட்டர் தாண்டி தான் நம்ம பைக்கில் ஐஸ் எல்லாம் கரைஞ்சிரும். பெரிய ஐஸ் கியூப் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். அங்கே போய் சில்லுன்னு கொடுக்கலாம். வேற என்ன எப்படி இருக்குது? இப்போ வேணா ஒரு தடவை குடிச்சு பார்க்கையா? அவ்வளோதானே. 2 பேரும் அப்படியே நின்றுக்கிட்டே இருக்குங்களே. சரி, ஆளுக்கு ஒரு டம்ளர் ஊற்றி கொடு. ஊற்றி கொடு. அட்டகாசமாக வந்துருச்சு. போட்டதில் இங்கெல்லாம் தெரிச்சிருச்சு அப்படியே. டம்ளர் வாங்கிக்க. தார்னிஸ் ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் வாங்கி சாப்பிட்டுக்க. தியா நீ ஒரு டம்ளர் வாங்கி சாப்பிட்டுக்கோ. உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து சொல்லு தார்னிஸ். நீ அன்னதானம் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கேயே எல்லாம் காலி ஆயிரும் போல. தியா 7 இல்லை. குடிடா குடிடா. எப்படா இருக்கு? குடி குடி. என்னது கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் திங்கியானா? அதை போய் துப்புவாங்களா கருவேப்பிலை கொத்தமல்லியா? அடுத்தது நீ தான் குடிக்கணும். குடி. அதை அவள்கிட்ட கொடுத்துட்டு அப்படியே மூடு. அதை மூடு. எடுத்து மூடுங்க. தாரிஸ் எப்படி பாரு இருந்துச்சு? சூப்பர். வெரி குட். தியா எப்படிமா இருக்கு? சூப்பர். ஓகே, வேற என்ன சார்? ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். நாங்களாம் எல்லாம் கோயிலுக்கு கிளம்பி கொண்டு போய் கொடுக்க போகிறோம்.